எனக்கு இந்த விஷயம் சப்போர்ட் பண்ணலையா, அதை தாண்டி நகர தொடங்குங்க. ஸ்டீவ் ஜாப்ஸினுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அவர் அவருடைய சிறு வயதில் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு அப்படின்னா, அவருக்கு கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு காசு கிடையாது. அவரால் ஒரு கம்ப்யூட்டரை வாங்கி பயன்படுத்தணும்னு நினச்சிருக்கிறாரு. அதற்கான காசு வருமானம் போதுமானதாக இல்லை. இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, தான் சுயமாக ஒரு கம்ப்யூட்டரை உருவாக்க ஆரம்பித்தார். அதற்கு நிறைய பொருட்களையெல்லாம் விற்றார். அவருடைய காரை விற்றார், நிறைய விஷயங்கள் எல்லாம் விற்று ஒரு பர்சனல் கம்ப்யூட்டரை உருவாக்கினார். அதற்கப்புறம் அவருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வெளியே நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில சிஸ்டமை உருவாக்கி விற்றார். இப்போது இவர் எதுக்காக அந்த பர்சனல் கம்ப்யூட்டர் இவர் வடிவமைச்சார்? அவருக்கு வாங்குறதுக்கு காசு இல்லை, போதுமான அளவு வசதி இல்லை. அப்படிங்கிறதுக்காக அவருக்கு உருவாக்கப்பட்ட விஷயத்தை விற்றதுனால இவருக்கு பர்சனல் கம்ப்யூட்டரை உருவாக்குறதுக்கு எவ்வளோ செலவாச்சோ அதை விட பல மடங்கு லாபத்தை மற்றவர்களுக்கு அதை செஞ்சு கொடுத்ததன் மூலமாக, மற்ற கடைகளுக்கு, தொழில் செய்கிறவங்களுக்கு அதை உருவாக்கி கொடுத்ததுனால சம்பாதிச்சார். ஒரு வாய்ப்பு இல்லை என்றால் அந்த வாய்ப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும். அந்த வாய்ப்பை உருவாக்குவதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ உங்களுடைய அதிகப்படியான நேரத்தை நீங்கள் எதற்கு செலவிடணும்னா, அந்த தகுதி வாய்ந்த நபராக உங்களை மாற்றிக்கொள்வதற்காகத்தான். எனக்கு இது வரல, எனக்கு இது என்னால் முடியல, எனக்கு இது தடையாக இருக்குது என்று சொல்லி குறை கூறிக்கொண்டே இருந்தால் குறை கூறிக்கொண்டே தான் உங்களால் இருக்க முடியும். எகெயின் நாம் எபிக் லைஃப்பில் போட்ட ஒரு வீடியோனுடைய முக்கியமான, இந்த மேனிஃபெஸ்டேஷனுடைய முக்கியமான சீக்ரெட் கருத்து உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்குள்ளே எதை வைத்திருக்கிறீர்களோ, எந்த அனுபவத்தை வைத்திருக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய மனதில் இருந்து வெளியே பிரதிபலிக்குது. உங்களுக்குள்ளே வச்சிருக்கிற விஷயம்தான். நீங்கள் மேலோட்டமாக கேட்குற விஷயங்கள் கிடையாது, நீங்கள் ஆசைப்படுற விஷயங்கள் கிடையாது. அதையெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்குள்ளே அந்த விஷயத்தை உருவாக்குறதுக்கோ அல்லது உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வெளிப்படுத்துறதுக்கோ தான். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான நம்பிக்கைகள், இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதுதான் வெளியே நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்மளால் முன்னேற முடியாமையே இருக்குது. அதை உடைச்சிட்டு உங்களுக்குள்ளே இதெல்லாம் தடையாக இருக்கா, இதெல்லாம் என்னால் முடியாதா, இதெல்லாம் எனக்கு சாதகமாக இல்லையா, பரவாயில்லை, நான் வேறொன்றை உருவாக்கி கொள்கிறேன், என்ன கொஞ்சம் டைம் ஆகும், என்ன கொஞ்சம் அதுக்கு மெனக்கிடணும், அவ்வளோதானே, நான் அதை செஞ்சுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உறுதியான மனப்பான்மையோடு உங்களை தகுதிப்படுத்துகிற ப்ராசஸில் நீங்கள் இறங்குனீங்கன்னா, உங்களுக்கு முன்பதாக இருப்பது உங்களை தடுத்து கொண்டு இருக்கிற சுவர் அல்ல. உங்களுக்கு முன்பதாக இருக்கிற அந்த சுவரை தாண்டி உங்களால் செல்ல முடியாதா, பரவாயில்லை, இடது பக்கமோ வலது பக்கமோ போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பாதையை நீங்கள் கண்டடைவீர்கள்.